இப்ப பாரு மாப்பிள்ள அந்த வண்டி எப்படி கரெக்டா அடிக்கிறேன்னு. ஒண்ணு. அட பாவி, வண்டி அடிக்கிறேன்னு என் குண்டியை அடிச்சிட்டியடா. தண்டத்துக்கு வீட்டுல இருக்கான். வர வர மரியாதையா இருக்கிறதில்ல, திட்டுற இடிக்கிற என்னன்னு ஆட்டக்காரன் நினைச்சியா நீ? ஒண்ணு விட்டான்னு வச்சுக்க. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிரி போச்சா? ஐயோ, நான் ஆட்டக்காரன் தாமா, இதுக்குல ஏன் கோவப்படுறேன்? நான் சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன். அவன் ஒரு காட்டுல வேட்டையாடுற விலங்குன்றத மறந்து அவன் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தூங்கணும் அமைதியாருன்னு சொன்னாதான் இவன் ரேடியோ செட்டு மாரி கத்துவான். இங்க நடக்கிற கலவரத்துல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க இதோ நானும் வரேன்னு இறங்கினாரு, அவரு நொறுங்கிட்டாரு. இதோ வந்துட்டேன். பாட்டி மாட்ட செவனேன்னு தான் இருந்தாங்க. தாத்தா கூட்டு போய் 2 பெக்கு போட அவங்க ஆட அப்படியே ஒரே கூத்தாயிடுச்சு. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாமே. நாங்க சும்மாவே ஆடுவோம், தண்ணியை போட்டா சொல்லவா வேணும்? இவருக்கு இதான் வேலை. மச்சா ரமேஷ் என்னோட அடிச்சு விட்டான்டா, சீக்கிரமா நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வாடா. இவன் தான் சவுக்கு சங்கர், இவன் படகோட்டி பாண்டியன், அப்புறம் கடைசியா என்னோட உயிர் நண்பன் இவன் தான் கத்தி குத்து கந்தன். இதாண்டா என் கேங்க, வாடா மோதி பாத்துக்கலாம். மச்சான், உன்னை அடிச்சவனே நீங்க சும்மா விடுறது இல்ல. ஆமா மச்சான், அவன் எவன் மட்டும் காட்டு, அவன் தலையை திருக்கிறேன். ஆஹா, பல நாள் பட்னியா இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு கொளுத்து ஆடு கிடைச்சிருக்கு. வாசனை தூக்குது. எது வாசனை தூக்குதா? அட பாவி, நான் நாயிடா. வச்சுட்டு போச்சுட்டு சும்மா தூங்க கூடாது உனக்கு. எல்லாமே கரெக்டா தாங்க இருந்தது, ஆனா என்ன கொஞ்சம் நேரா பாத்துருக்கலாம். அடே, அது சூடா இருக்கும், பார்த்து சாப்பிடுறா. எது சூடா? நாளா நெருப்பு குழம்பே குச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒரு சூடா? இப்ப பாரு எப்படி சாப்பிட்டு காட்டுறேன்னு. அட, இந்த குரங்கு பார்க்க எவ்வளவு பாவமா இருக்கு. ஏய் குரங்கு, இந்தா இதை வாங்கிக்கோ. இந்த வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த ட்ரெண்டே நாம தான். எது ட்ரெண்டா? தாச்சி போயிட்டு சாமி, உங்ககிட்ட தரிசனம். உனக்கு இல்லாததாமா, வந்து வாங்கிக்கோ. ஐயோ, எங்க மூக்குப்படி போட்டு என்ன கடத்துறாங்க. மன்னிச்சிருங்க சாமி, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. எது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி அப்படி பண்றதுலாம் தப்பு. எது நீ கட்ட பிரம்மச்சரியா? நான் தான் உன் மேல வந்து எதுக்கு எனக்கு கிஸ் கொடுத்த? உண்மையில வெளியே சொல்லாத, தரிசனம் முடிஞ்சது போயிட்டு. ஒரு நிமிஷம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஹா ஆஹா, அட, இன்னைக்கு இன்னும் ரொம்பமா இருக்குது. நேத்து சாப்பிட்ட ரசம் வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அருமை அருமை. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க. உண்மையாவே சொல்றேன், இவர் கையில நவரசத்தையும் வச்சிருக்காருங்க. அது நேத்து சாப்பிட்ட ரசத்தோட வேலைடா வெண்ண. நானே எங்க குளூர்ல நடிங்கிட்டு இருக்கேன், இவன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டு இருக்காங்க. ஏங்க, இவனை வண்டியை ரிவேஸ் எடுக்க சொன்னா வண்டியை போட்டு இந்த குழுக்குறான். இதுக்கு பேரு தாங்க ரேப்பு குத்து. அட, நாதாரிக்கு பிறந்தவனே, அடுத்த தடவை மாட்டுவல்ல, அப்ப இருக்குடி உனக்கு. ரொம்ப ஆட்டம் காட்டுறாங்க. முதல்ல இவன் கதையை முடிக்கணும். என்னங்க, என்ன ஒரு போட்டோ அழகா எடுங்க. எடுக்கிற முதல்ல அங்க போய் நில்லுமா. என்னங்க, இந்த போஸ் ஓகேவா? டேய் மச்சான், உன் எக்ஸ் வந்துக்கறா. எது எக்ஸா? எங்கடா? ஏன்டா 5 லட்ச ரூபா கான்ட்ராக்டர் இந்த வேலையை மட்டும் முடிச்சுன்னா நாம தான் ஊர்லயே பெரிய மேஸ்திரி, ஒரு டைல்ஸ் போட தெரியலங்கிற. நல்ல கவனமா பாத்துக்கோ. இது இப்படிதான் அப்படியே மெதுவா மெதுவா அழகா விட்டுன்னு வச்சுக்க, அழகா கீழே விழுந்துரும்.
அவ்வளவுதான் சார், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இதுக்கு மேல நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்தா போதும். உங்க புண்ணுலாம் ஆறிடும். அப்படியே மெதுவா படுங்க சார். இதோ படுக்கிறமா. அட சீக்கிரம் படுங்க சார், அப்படின்னா தான் டக்குன்னு சரியாகும். இதோ இருமா, படுக்கிறமா.